உங்களுக்கு தெரியும் ஜோதிட நல்லனுக்கு பிடித்த கிரகம் எதுனா அது ராகு தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, ராகு எதை கொடுத்தாலும் அவர் டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணிட்டு தான் போவார். அவருக்கு இந்த சில்லறத்தனெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கோடி கோடியாக கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாரு இந்த ராகு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்துக்கு உரிய கிரகம் தான் ராகுவாக நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவில் ராகு அப்படிங்கிற கிரகத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்லன். ராகு அப்படிங்கிற ஒரு நிழல் கிரகம் இருக்காருங்க. அவர் யார் அப்படின்னா, அவர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், யாரையும் மதிக்க மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான சாமர்த்தியமான எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு. இதுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும். முதல்ல ராகு அப்படின்னா ஆசை, ஆடம்பரம். சாதாரண ஆசை இல்லைங்க, பேராசை. இப்படி பேராசைக்கு எல்லாம் ஒரு பேரா இருப்பான் இல்லையா, அவர் தான் ராகு. அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரம். அவருக்கு இந்த எளிமையாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுங்க. ஆடம்பரத்தின் உச்ச நாயகனாக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா நம்மளுடைய ராகு தான். ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணத்தை எப்பவுமே மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கும் அந்த கிரகம். ராகு லோக்கல் ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் வாங்கி அவர் யூஸ் பண்ணுவார். ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு கவர்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு கிரகமாக கூட ராகு இருப்பார். காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சுக்கிரனும் காமத்திற்கு உரிய கிரகம் தான். பட் சுக்கிரனுடைய காமம் எப்படி இருக்குன்னா டீசெண்டாக இருக்கும். ஆனால் ராகுவுடைய காமம் எப்படி இருக்குன்னா டீசெண்டாக இருக்கவே இருக்காதுங்க. அதை சொல்கிறதுக்கே கூச்சப்படக்கூடிய, வெக்கப்படக்கூடிய, ஒரு முகம் சலிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு முறையற்ற ஒரு காம குணத்தை உள்ளடக்கியவர் தான் இந்த ராகு. அடுத்ததாக ராகுனாலே ஒரு இல்யூஷன், ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜாதகத்துலாம் ராகு பயங்கரமாக வளர்த்துருப்பாருங்க. டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட், ராணுவத்திலே சீக்ரெட் ஏஜென்ட். ரொம்ப ரகசியமான, யாருக்குமே தெரியாத மர்மமான சில காரியங்களை செய்யக்கூடிய கிரகத்தில் ராகு வருவாருங்க. அதை ரொம்ப எளிமையாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் பண்ணிட்டு போயிடுவார். அந்த வார்த்தைகளே ராகுவை விளக்குறதுக்கு வார்த்தையே இல்லை. வார்த்தையை டிக்ஷனரியில் புதுசாக தேடணும், இல்லை டிக்ஷனரியில் இனிமேல் தான் அந்த வார்த்தையை ஆட் பண்ணணும் கூட நம்ம சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஒரு எல்லையே இல்லாத ஒரு கிரகம் தான் ராகு. ராகு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும். இந்த சைபர் கிரைம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ராகு தான் வருவார். எப்பவுமே ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார் ராகு. இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு 20 நிமிஷம் அந்த வீடியோ இருக்குன்னா அந்த 20 நிமிஷம் முழுக்க உங்கள் கவனம் முழுக்க அந்த யூடியூப் அந்த வீடியோக்குள்ளே தான் இருக்கும். அதுதான் உலகமாக நீங்கள் உங்கள் மைண்டு கன்சிடர் பண்ணிக்கும். அந்த 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரியாலிட்டியான உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்கன்றதுனால இந்த ராகும் அப்படிப்பட்ட ஒரு மாயத்தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும். அதே மாதிரி ராகு கிட்ட தைரியம் இருக்கும், ஒரு அசட்டுத்தனமான ஒரு முரட்டுத்தனமான தைரியம் கூட இருக்கும், தந்திர குணமும் இருக்கும், சூழ்ச்சி குணமும் இருக்கும். மற்றவங்களை சாய்க்கிறதுக்கு, மற்றவங்களை வீழ்த்துறதுக்கான அந்த சூழ்ச்சி குணம் ராகு கிட்ட பயங்கரமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், ராகுவை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏமாற்றவே முடியாது. ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவர் எல்லாரையுமே ஏமாற்றி அதன் மூலம் நிறைய பணத்தை சம்பாரித்து லைஃப்பில் பெரிய ஆளாகக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த ராகு அவருக்கு சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா இந்த ராகுடைய திசையில் தான் நடக்கும். ராகு திசை வரலன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஏன்னா தூங்கிட்டு இருக்க ராகுவுக்கு உயிர் கொடுக்கிறதே அந்த திசை தான். அதே மாதிரி மாற்றத்திற்கு உரிய கிரகம் ராகுவை சொல்லலாம். சேஞ்ச் ஆகிட்டே இருப்பார், டக்குன்னு மாறிட்டே இருப்பார். ஒரே தன்மையில் அவரால் இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு அடுத்தது மறுநாள் வேறு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பார்னால மாற்றத்திற்கு உரிய கிரகமாக நம்ம ராகுவை சொல்லலாம். இந்த வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு சுகபோக எல்லா விஷயத்துக்கும் உரியவர் யாருன்னா ராகு தான். அவருக்கு இந்த உள்ளூர்லாம் பிடிக்காது. போர் அடிச்சா பஸ் ஏறி போய் வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஒரு வருஷம் 2 வருஷம் தங்கிட்டு தான் வருவார். அதனால தான் ராகு திசை நடக்கும்போது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ஃபாரின் போயிடுவாங்க. இப்போ ஃபாரின் நான் எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ ராகு திசை நடந்துட்டு இருக்குன்னா நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான சில வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இந்த வெளிநாட்டின் மீது தான் அவர் கவர்ச்சி இருக்கும். உள்ளூரில் அந்த அளவுக்கு அவருக்கு கவர்ச்சி இருக்காரு. அவருக்கு மவுசு இருக்காது. உள்ளூர் மக்கள்லாம் அவருக்கு பிடிக்காது. அதர் கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்கக்கூடிய கிரகமாக ராகு வருவார். அவருக்கு வெளிநாடு தான், அவருக்கு ஃபாரின் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ராகு இந்த நெகட்டிவாக யோசிக்கிறதுல ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க. அவரை மாதிரி நெகட்டிவாக யோசிக்கக்கூடிய ஆளே இங்கே இருக்க மாட்டாங்க. இந்த எதிர்மறையான குணத்தில் இந்த இரக்கமற்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு குணம் அதுதான். நீங்கள் ஒருத்தவங்க இறக்கப்பட்டீங்கன்னா அந்த இறக்க குணத்தை யூஸ் பண்ணிவிட்டு உங்களை மொட்டை அடிச்சு ராமடிச்சுட்டு போயிடுவாங்கன்றது தான் உண்மை. இந்த இரக்கமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வாங்களே, இந்த மாதிரி இரக்கமற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய யாருன்னா ராகு தான். ஒரு ஆக்ரோஷமான கோவத்துக்கும் மேலே ஒரு கோபம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷ தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமும் ராகுவாக தான் வருவார். பாருங்கள், ராகுவை பற்றி நம்ம படிக்க படிக்க மெய் மறக்கக்கூடிய சுவாரஸ்யமான ரொம்ப வியக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வருது அவருடைய குணத்தில். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா மோசடி பண்ணுறவர், பொய் பேசுகிறவர், பித்தலாட்டம் பண்ணுறவர், ஃபோர்ஜரி பண்ணுறவர், ஏமாத்துறவர், உலகத்தில் இருக்கக்கூடிய
பண்ணக்கூடிய எல்லா கெட்ட விஷயத்தையும் பண்ணுறவர் ராகு. நீங்கள் கேட்கலாம், என்ன ஜோதிடர்கள் இவ்வளோ மோசமான ஒரு கேரக்டரை கொண்ட ஒருத்தராக இருக்கார் ராகு, அவரு போய் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ராகு உலகத்திலே இல்லாத மோசமான ஒரு கேரக்டரை கொண்ட ஒரு கிரகம் தான். பட் அவர் இந்த காலத்திற்கு, இந்த கலியுகத்துக்கு உரிய கிரகம். இந்த காலத்தில் நம்ம பிழைக்கணும்னா ராகுவுடைய ஒரு குணம் இல்லாமல் நம்ம பிழைக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கலியுகத்துக்கு உரிய, இந்த கலியுகத்தை ஆளக்கூடிய கிரகமே ராகு தான். ஸோ இப்போ கரண்டில் இந்த யுகத்துக்கு உரிய கிரகமாக ராகு இருக்கிறதுனால, ராகுவுடைய ஆளுமையில தான் இந்த யுகம் போய்கிட்டு இருக்குன்றதுனால தான் எனக்கு ராகு அப்படிங்கிற கிரகம் ரொம்பவே பிடிக்கும். இன்னும் ராகுவுடைய கேரக்டர் உங்களுக்கு புரிய முடியும் சொல்லணும்னா, இந்த யூடியூப்ல ஒரே நல்ல ட்ரெண்டிங் ஆகிறாங்க பாருங்க. யார் எவருனே தெரியாது, அவர் பிறந்த ஊரும் தெரியாது, வளர்ந்த ஊரும் தெரியாது. பட் யூடியூப்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஒரே நாளில் ட்ரெண்டிங் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் அப்படியே லைஃப்பில் மேலே மேலே வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக வந்து உருவாயிடுவார். இதை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய கிரகம் எதுனா ராகு தான். ராகு திசை நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பல மடங்கு வந்து நடக்கும்ன்றதுனால அந்த ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆக்கி அவங்களுக்கு ஒரு மாஸ் ஃப்ரேமை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் ராகு வருவார். அந்த ராகு திசை முடியும் போது கொடுத்த ஃப்ரேமை அவரு பிடிங்கிட்டு விட்டுருவார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ராகுக்கு அடுத்து வரக்கூடிய திசை குரு திசை. குரு திசை அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ராகு திசையோட எண்டில் வந்து கொடுத்ததுலேருந்து பிடிங்கிட்டு விட்டுருவாருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபைனலாக இந்த வீடியோவில் ராகுவை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இனி வரும் காலங்களில் ராகுவை பற்றி நம்ம டீப்பாகவே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கொடுத்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.